students. Hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject Neural Networks and Deep Learning for NNST exam April-May 2025. The subject code is CCS 355 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject, Neural Networks and Deep Learning. Before starting this subject, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject, பாத்தீங்க அப்படின்னா 2021 regulationல புதுசா ஆட் பண்ணிருக்க subject, and we don't have previous year question papers for this particular subject. And இந்த subject கொஞ்சம் ட்ரிக்கியான subject தான். ஏன் அப்படின்னா இது electiveல இருந்தாலுமே இந்த subject ஒரு core subject மாதிரி தான், because you want to study neural networks and deep learning, new technology full-ஆ படிக்க போறீங்க, right? So and similarly syllabus நல்லாவே வாஸ்டா இருக்கு. For example unit 2 3 even 5 மே பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட், and வாஸ்ட்ன்றதை விட எல்லாமே very important concepts. questions predict பண்றது எல்லாமே ரொம்ப கஷ்டம். எல்லா questionsமே part B ல கேட்கக்கூடிய questions ஆ தான் இருக்கும். And similarly you will study about lot of networks, right? Neural networks ல different networks, memory associated, memory auto associated, இந்த மாதிரி நிறைய networks படிப்பீங்க, right? So அது எல்லாமே படிச்சாலுமே கான்செப்ட் ஓரியன்டடா படிங்க, புரிஞ்சு படிங்க. அது தியரியா கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், இல்ல ஒரு டயகிராம் கொடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். whatever algorithm, whatever networks, neural networks you study, make sure that you can able to implement that in any particular question, right? So part C ல மட்டும் இல்லாம part B லயுமே implementation oriented questions வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, right? And இந்த சப்ஜெக்ட்ல கண்டிப்பா நீங்க எல்லா யூனிட்ஸ்லயுமே 4 questions ஆவது கண்டிப்பா படிச்சிருக்கணும். நான் நிறைய வீடியோஸ்ல 4 questions கொடுத்தாலுமே first 3 questions நல்லா பாருங்க, 4th question just go through பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 4 questions கன்ஃபார்மா படிங்க, because syllabus is vast, split ups கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா implementation oriented questions நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, right? So with this we will start this particular video. So we will start with unit wise discussion. Unit wise discussion பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா unit 1 introduction. So unit 1 கொஞ்சம் ஈஸியான யூனிட் தான். ஒரு 3 ஏரியாஸ் நீங்க பார்த்தாவே போதும். நியூரல் நெட்வொர்க்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், இது பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் மாடல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அண்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் நெட்வொர்க், இந்த 3 ஏரியாஸ் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, ரைட்? கண்டிப்பா இந்த 3 क्वेश्चनல 2 क्वेश्चन ஷூர் ஷாட்டா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். 2 क्वेश्चंस இந்த நியூரல் நெட்வொர்க் அண்ட் அஸ் வெல் பேசிக் மாடல்லே கவர் ஆகும், ரைட்? அது இல்லாம சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் நெட்வொர்க்கும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா you can see very vast. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸ்மே ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான், ரைட்? சோ இதுல நீங்க படிக்க வேண்டிய ஏரியான்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்னிங் அல்காரிதம்ஸ் ஃபார் பேட்டர்ன் அசோசியேஷன் அண்ட் சிமிலர்லி இந்த நெட்வொர்க் பை டைரக்ஷனல் அசோசியேட்டிவ் மெமரி, ரைட்? அண்ட் இதுல இந்த 3 நெட்வொர்க்ஸ் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். ஹாஃப் ஃபீல்ட் நெட்வொர்க்ஸ், iterative auto associative network and network temporal associative memory, right? இந்த ஏரியாஸ் எல்லாமே நல்லா படிச்சிருக்கணும், right? And similarly adaptive resonance theory network, இதெல்லாமே கன்ஃபார்மா படிச்சிருக்கணும். அப்படி படிச்சா மட்டும் தான் உங்களால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் தான், ரைட்? இதுல இருந்துமே 2 क्वेश्चन கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? சோ அப்ப நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிங்க, so that surely you can able to attend all the questions. And unit 3 பொறுத்த வரைக்கும் once again very important unit. இந்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா you will study about different networks. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா convolution neural networks டெஃபினட்டா ஒரு 12 மார்க் क्वेश्चन நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். convolution neural networks full எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், ரைட்? And convolution networks படிக்கிறதுக்கு முன்னாடி you have to learn about spiking neural network and as well as deep learning neural network. இந்த 3 நெட்வொர்க்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை கம்பேர் பண்ணி எழுத சொல்லலாம், இல்ல தனித்தனியாவும் கேட்கலாம். அதுல ரொம்ப முக்கியமானது convolution neural networks, right? And அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த efficient convolution algorithms and similarly neuroscientific basics of convolution algorithms, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். And unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா probabilistic theory of deep learning, right? chain rule and back propagation, regularization, right? And batch normalization, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான key areas. And unit 5 once again பாத்தீங்க அப்படின்னா unit 5ல
பார்ட் சி கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிகாஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டட் क्वेश्चंस இருக்கு. பட் அது இல்லாம you will study once again about lot of networks, RNN, BRNN, right, DRNN. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். கண்டிப்பா இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே படிச்சிருக்கணும். ரிகர்சிவ் நியூரல் நெட்வொர்க், bidirectional neural networks and deep recurrent networks. இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா வரும். அதுலயுமே இந்த ரிகர்சிவ் and as well as bidirectional recursive neural network வந்து கம்பாரிசனா கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. And அது இல்லாம இந்த stochastic encoders and decoders very very important area, right? And இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டெக்ஸ்ட் புக்குமே உங்களுக்கு டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணி படிங்க. அதுல இருக்க டயகிராம்ஸ், அதுல இருக்க கான்செப்ட்ஸ், அதுல இருக்க நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி படிங்க so that you can score more marks, right? And question based discussionல யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா as I said, neural network application, basic model of artificial neural network. இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான். இது ரெண்டுமே நான் படிங்க. and similarly supervised learning networkக்கும் வந்து கன்ஃபார்மா கேட்கக்கூடிய क्वेश्चन. ஏன் நான் மூணு क्वेश्चन இத படிக்க சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா in case அப்ளிகேஷன் ஓரியன்டட் क्वेश्चन வந்திருக்கு, ஏதாவது ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமென்ட் பண்ணுங்க, நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட் இம்ப்ளிமென்ட் பண்ணி காட்டுங்க அப்படி क्वेश्चन வந்துச்சுனா மீதி இருக்க क्वेश्चन உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அதனால தான் மூணு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண படிக்க சொல்றேன் இந்த யூனிட்ல, even though it is a small unit. and unit 2 பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா இந்த நாலு क्वेश्चन நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். இந்த நாலு क्वेश्चन தாண்டி we have lot of questions in unit 2. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். அப்ப இந்த நாலு क्वेश्चनல இருந்தா நீங்க ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண போறீங்க, right? so அப்ப training algorithms of pattern association and PAM, right? and இந்த நெட்வொர்க்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல கம்பேரிசன் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. half field networks, iterative auto associative memory networks, temporal associative memory networks, right? shortly you can expect one question. An adaptive Russell theory network. இந்த நாலு क्वेश्चन கண்டிப்பா படிங்க யூனிட் 2 ல, right? once again I'm stressing this, unit 2 is very very important in this particular subject. and unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா convolution neural network is very very important question. இத மட்டுமே தனியா 12 மார்க்ஸ்ல கேட்கலாம். அப்படி இல்லனா இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லி கேட்கலாம். இல்ல மீதி ரெண்டுத்தையுமே வந்து ஸ்பிளிட் அப்ஸ் ஆவும் கேட்கலாம். ஒன்னு வந்து convolution networks for 7 marks, another one வந்து deep learning neural networks வந்து 6 marksல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. so this question is very very important. and similarly efficient convolution algorithms, extreme learning machine model and neuroscientific basics for convolution neural networks. இந்த நாலு क्वेश्चनமே கன்ஃபார்மா படிங்க யூனிட் 3 ல. யூனிட் 2 மாதிரி தான் யூனிட் 3 ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், ரைட்? and யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா probabilistic theory of deep learning, chain rule and back propagation, VC dimension and neural networks. யூனிட் 4 ல இந்த மூணு क्वेश्चन நீங்க நல்லா பாத்தீங்கனாவே போதும். பட் ரெகுலரைசேஷன் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? பிகாஸ் அது இல்லாம நம்ம இன்னும் மூணு கான்செப்ட் இருக்காது யூனிட் 4 ல. சோ இந்த நாலு क्वेश्चन படிங்க. அதுல மூணு क्वेश्चन நல்லா படிச்சிட்டு ஃபோர்த் क्वेश्चन படிக்க முடியலனா கோத்ரூ பண்ணுங்க. and unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு क्वेश्चन நீங்க நல்லா பாத்தீங்கனாவே போதும். recursive neural networks, bidirectional RNN, deep recurrent networks, stochastic encoders and decoders. பட் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஓட क्वेश्चन வருது, உங்க அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த கான்ட்ராக்டிவ் என்கோடர்ஸும் வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஸ்டோகாஸ்டிக் என்கோடர்ஸ்க்கும் கான்ட்ராக்டிவ் என்கோடர்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? சோ ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 क्वेश्चंस கொடுத்திருக்கேன் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். and இந்த क्वेश्चनல வந்து பார்ட் A, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்ட் A வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டட் क्वेश्चन, ரைட்? நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டடா தான் நீங்க படிக்கிறீங்க. சோ அதனால நீங்க என்னெல்லாம் டாபிக்ஸ் விட்டுருக்கீங்களோ அது எல்லாமே வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் யூனிட் 1ல வந்து நீங்க நான் சொன்ன ஏரியாஸ் பார்த்தாவே உங்களுக்கு 2 மார்க்ஸும் ஷார்ட்டா எழுத முடியும். யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்கா இது படிக்கணும்னு அவசியம் இல்ல பார்ட் ஏக்கு. பட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம விட்டுருக்கோம். the network, self organizing net features, right? vector quantization, counter propagation இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம், ரைட்டா? and similarly இந்த auto associative memory network, hetero associative memory இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம், ரைட்டா? அதெல்லாம் வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? இல்ல சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நான் பார்த்ததே போதும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரொவைடட் இருந்து ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ணா போதும் அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க மத்த ஏரியாஸ் வாட் இஸ் வாட்னு பார்க்க வேண்டாம், ரைட்? and யூனிட் 3 ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன ஏரியாஸை தாண்டி கொஞ்சம் ஏரியாஸ் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு 2 மார்க் வரதுக்கு கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு, ரைட்? அது இல்லாம பாத்தீங்கன்னா the variant of basic convolution function, structure, output, data types இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ தட் கண்டிப்பா உங்களால 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். யூனிட் 4லயே பாத்தீங்கன்னா
இந்த ஏரியாஸ் நம்ம விட்டுருக்கோம். டேட்டா ஆகுமெண்டேஷன், நாய்ஸ் ரோபஸ்ட்னஸ், இயர்லி ஸ்டாப்பிங், பேக்கிங் அண்ட் டிராப் அவுட், பேட்ச் நார்மலைசேஷன், ரைட், இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். இதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹிஸ்டரி ஆஃப் டீப் லேர்னிங் அப்படின்னா அதோட எவல்யூஷன் பார்த்து வச்சுக்கோங்க, ரைட். அண்ட் அப்படி பாத்தீங்கன்னா உங்களால 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதுல இருந்தே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துடணும். நம்ம பார்த்த ஏரியாஸ்ல இருந்தோம். அப்படி இல்லைனாலும் இந்த அப்ளிகேஷன்ல வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கம்ப்ளீட் ஆட்டோ என்கோடர், ரெகுலரைஸ்ட் ஆட்டோ என்கோடர், கான்ட்ராக்டிவ் என்கோடர்ஸ்னா என்னன்னு பாருங்க, ரைட். சோ அப்படி பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட். சோ இல்லனா worst கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 5ல இருந்து ஒரு क्वेश्चन விட்டுருப்போம். அண்ட் இல்லனா யூனிட் 2ல இருந்து ஒரு क्वेश्चन விட்டுருப்பீங்க, ரைட்டா. மீதி 8 क्वेश्चन உங்களால ஷூர் ஷாட்டா அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்டா. சோ as I said before, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் வந்து கொஞ்சம் சிலபஸ் வாஸ்ட் தான். அதனால கண்டிப்பா 4 क्वेश्चन யூனிட்ல படிக்கணும்னு பாருங்க. so that surely you can able to score more marks. and 4 क्वेश्चन இல்லாம நான் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. டெஃபினட்டா இந்த சப்ஜெக்ட்ல அதர் क्वेश्चन வந்து உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாம போகலாம், ரைட்டா. நீங்க படிச்ச क्वेश्चनே நீங்க படிச்ச நெட்வொர்க் உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போகலாம். அதனால நான் சொன்ன எல்லா क्वेश्चंसமே சாய்ஸ் இல்லாம படிங்க, right. So today what we have seen is we have seen important questions for this particular subject, neural networks and deep learning. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.